ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 29 லீப் வருட நாள். அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு அப்படின்னு சொல்லலாம். அந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டில் வச்சாலே போதும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். லீப் வருடம் அப்படிங்கிறது 4 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. எல்லா வருடமும் பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாட்கள் தான். லீப் வருஷத்தில் மட்டும்தான் 29 நாட்கள் வரும். பொதுவாக அந்த லீப் நாளில் எந்த விதமான மங்களகரமான காரியங்கள் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வீக சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பண்ணலாம். அதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான லீப் வருட நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். பொதுவாகவே வியாழக்கிழமையில் ஒரு விரத நாள் வருது, சஷ்டி வருது, சங்கடகர சதுர்த்தி வருது, கிருத்திகை வருது, பிரதோஷம் வருது அப்படின்னா அதை நம்ம குபேர பிரதோஷம், குபேர கிருத்திகை, குபேர சஷ்டி அப்படின்னு எடுத்துப்போம். அந்த வகையில் 4 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு லீப் வருட நாளும் குபேர நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமையில் வருது. அதனால் அன்னைக்கு தினம் நம்ம குபேர பகவானோட மந்திரத்தை இப்போ நம்ம எழுத போகிறோம். அது கூட 29 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் எழுத போகிறோம். இந்த 29 அப்படிங்கிறது 4 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய லீப் வருட நாளை குறிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில ஏஞ்சல்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள். அதில் இந்த 29 அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய, அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு யுக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பர். இந்த 29 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்கு அதுதான் அர்த்தம். அதனால் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எழுதுறதுக்கு க்ரீன் கலர் பென் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி 29 அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி அது பக்கத்தில் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம, அது மாதிரி 29ன்னு போட்டு மறுபடியும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டே வரலாம். குறைஞ்சது ஒரு 9 முறையோ 11 முறையோ எழுதுங்க. இதை எழுதி அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வாய் விட்டு சொல்லுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் உட்காந்தே பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர 29ஆம் தேதி நாள் முழுக்க எப்போனா நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது, நேரம் தான் விரயமாகுது அப்படின்னு நினைக்காம முயற்சி பண்ணி பாருங்கள். அது மூலயமா நல்லது நடந்தால் அந்த நல்லது முழுக்க உங்களுக்கு மட்டும்தான் சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.